இன்றைக்கி நைட்டுக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சால்னா ஹோட்டலுதுங்க. இங்கே பாருங்கள், பிரியாணி, கபாப் வந்து மத்தியானமே போயிடுச்சு, எல்லாம் சாப்பிட்டோம். மிச்சம் ஒரு 4 பீஸ் இருந்துச்சு, அதை போட்டு பிரியாணியோட சூடு பண்ணி நிற்கிறேன். என்னடா இவ பிரியாணி சூடு பண்ணி நிற்கிறான்னு பார்க்காதீங்க. ஏன்னா நான் கேட்டது காலையிலே பிரியாணி கேட்டேங்க. எங்கள் வீட்டுக்காரரை அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க மத்தியானம் 3 மணிக்கு. காலையிலே நைட்டு இருந்த கீரை குழம்பு சோறு வச்சு சாப்பிட்டாச்சு. பசங்களுக்கு வந்து முட்டை தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. நான் சோறும் கீரை குழம்பும் சாப்பிட்டேன். மத்தியானம் வந்து பசங்க யாருமே சாப்பிடல. அதனால அந்த சோறெல்லாம் ஏங்க வேஸ்ட் பண்ணணும்? பிரியாணி அப்படியே இருந்துச்சு. கபாப் மட்டும் சாப்பிட்டோம் 3 பேருமே. சரி, இந்த சோறு வந்து நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து அதுதான் நல்லா சூடு பண்ணலான்ட்டு கடாயில் போட்டு நல்லா சூடு பண்ணலான்ட்டு சூடு பண்ணின்னு இருக்கிறேங்க. கிளைமேட் வேறு சில்லுன்னு இருக்குது, குளிராக இருக்குது. சரி, சூடு பண்ணிவிட்டு இன்னைக்கு நைட்டு இதே சாப்பிட்டு ஒரு டைமை கழிச்சு விட்டுடலாம். என்னங்க நான் சொல்கிறது சரியாக போச்சாங்களா? வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க எதுவுமே. சாப்பாடு வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுலேயும் இந்த பிரியாணி நம்ம வேஸ்ட் பண்ணுறோமா சொல்லுங்கள்? பண்ணவே மாட்டேன். நம்மளுக்கு வந்து யாருமே சமைச்சு போடுறது இல்லைங்க. போனால் சமைச்சு போடுறாங்க. நாம் அதுக்குன்ட்டு எங்களுக்கு சோறு வேணும் சமைச்சு போடுங்கன்னா நம்ம கேட்டு வீடாக போக முடியும்? நம்மளுக்கு வேணும்னா நாம் தான் ஹோட்டலில் வாங்கினார் வச்சு சாப்பிட்டு ஒரு டைம் நம்மளுக்கு நாமளே ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். அதுக்கு தான் காலையிலே இப்போ பசங்களுக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடே விட்டுருக்குறாங்கல்ல, டெய்லி நானே செஞ்சு நானே சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குது எனக்கு. என் சாப்பாடே சாப்பிட்டு எனக்கு சலிச்சு போயிட்டுருக்குது. அதனால ஒரு டைமுக்கு வாங்கிட்டு வந்து தாங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரரை கேட்டேன். காலையிலே வந்து கடை இல்லைம்மா ஹோட்டலு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் விட்டுட்டாங்க, பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் திடீர்னு பார்த்தா மத்தியானம் 3 மணிக்கு வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. சரி, கபாப் சாப்பிட்டோம். அதுவே வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு, போதும் அப்படின்னு சொல்லி சும்மா ஆகிட்டோம். அதுக்கு தான் இப்போ அந்த சோறு பிரியாணி வந்து அதையும் நான் தான் சூடு பண்ணின்னு இருக்கிறேன். சூடு பண்ணி தர சொல்லி எங்கள் பசங்களை கேட்குறேன், காதிலே வாங்க மாட்டேன்றாங்க. சரி, பிரியாணி வேறு என்ன சாப்பிட மாட்டியான்னு கேட்குதுங்க. அதுக்கு தான் சரி, டைம் 8 மணி ஆயிடுச்சு. 11:30 மணி 12 மணியில் சாப்பிட்டுது. சரி, சூடு பண்ணி சாப்பிட்டு நேரத்தோடு படுக்கலாம். என்னங்க, நீங்கள் எல்லாம் என்ன சமைச்சிங்க, என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, குட் நைட்.